என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அரசுடைய அந்த ஐபி மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் அவங்க இன்வால்வ் பண்ணுறதில்ல. இந்த டூல் கிட் சப்போர்ட் பண்ணுறவங்க டுக்குடை கேங், இந்தியாவை நாங்கள் துண்டாக்குவோம் அந்த குரூப் இருக்குது இல்லையா, அந்த குரூப்பினுடைய ஆக்டிவிட்டீஸு அவங்களோடலாம் எப்போவோ ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பாதி ஊடகங்களை அவங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் எவ்வளவு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்தையுமே இவங்க வந்து இது அடக்குமுறையால் அடக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா எந்த மாதிரியான ஜனநாயகம் இவங்க நடக்கிறது நீங்கள் பாருங்கள். அதாவது தன்னுடைய சித்தாந்தத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நசுக்குவது ஃபாசிசம். அவர்களை நசுக்குவது இந்த ஸ்டாலின், பின்ன அந்த முசோலினி, லெனின் இவங்கெல்லாம் பண்ணினது. விஜய்க்கு வேணால் ஆசை இருக்கலாம், ஆனால் அந்த ஆசை என்றைக்குமே நிறைவேற போகிறதில்ல. இன்னொரு 100 வருஷத்துக்கு விஜய்க்கு நிறைவேற போகிறதில்ல. அது என்னுடைய கணிப்பு. அது அப்புறமா பார்த்துக்கலாம். நாளைக்கு திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்ன தெரியுமா, நொந்து நூலாக போயிட்டுருக்காரு அவர். அண்ணாமலை எடுத்ததில் யாருக்கு என்ன சார் ப்ராப்ளம்? டிஎம்கேக்கு மட்டும்தான் சார் ப்ராப்ளம். ஏன்னா ஊழலில் திளைத்தது டிஎம்கே. 2021 கிடைச்ச வாக்குகளை விட கம்மியாகவும் அதை விட குறைந்த இடங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னா கட்சி கரைஞ்சிட்டு. இளவெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா சார். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஷோவாக பேசப்படுறது வந்து நீயா நானா அப்படின்ற ஒரு விஜய் டிவியில் ஒரு ஷோ. அந்த ஷோ வந்து இங்கே வந்து ஒரு மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பேசுனாங்க அப்படின்றதுக்காக அதை வந்து நிறுத்தி வச்சதா இங்கே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதில் உண்மைத்தன்மை இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே ஆதாரமற்ற விஷயங்கள் தான். மேலிடத்துலேருந்து, அதாவது ஐஎன்பி மினிஸ்ட்ரியிலேருந்து, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியிலேருந்து பயங்கரமான அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். கோபிநாத்துக்கு கொலை மிரட்டல் கூட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி 1-2 பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஆனால் கோபிநாத்னுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். விஜய் டிவியினுடையது. விஜய் டிவி இப்போ ரீசெண்ட்லி கை மாறிச்சு இல்லையா, அது கைமாறின பிறகு தான் அவங்களுடைய இதில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஆக்சுவலி என்டிடிவி கூட இவர் வாங்கினார் இல்லையா, அடானி வந்து என்டிடிவியில் ஒரு சின்ன பங்கு வாங்கினதுக்கப்புறமா என்டிடிவி வந்து எஸ்பெஷலி என்டிடிவி ப்ரனராக இருக்கும்போது தான் கம்ப்ளீட்லி ஆன்டி மோடியாக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த 400 கோடி ரூபா அந்த இது ஃபேமா வயலேஷன், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு மேனேஜ்மெண்ட் ஆக்டினுடைய வயலேஷன்ஸ் பண்ணாங்க. அதிலலாம் பிரச்சனைகள்லாம் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து ஆன்டி இதுவாக தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போது வந்து என்டிடிவியினுடைய இது நம்ம எப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டு மாறும்போதும் அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய பொலிட்டிக்கல் சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்குங்கிறது உண்மை. சார், இங்கே முக்கியமாக நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நீ நானான்றது ஒரு நிகழ்ச்சி. அது வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள் 2 ஐடியாஸ் பேசுகிறாங்கன்னா 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்படின்னும் போது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா மும்மொழி கொள்கை ஆதரவாகவும் பேசியிருப்பாங்க, மும்மொழி கொள்கை எதிராகவும் பேசியிருப்பாங்க. அப்படின்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூவும் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குள்ள, மக்கள் வந்து எடுத்துருப்பாங்க. எது எனக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு மக்கள் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ தடை பண்ணுற மாதிரி இருக்கிறது, அங்கே வந்து பேசுகிறத நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுதில்ல. யார் தடுத்தாங்கிறது கேள்வி வருது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசினாங்களோ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி எடுத்து 1 மாதம் ஆகுது, எப்பயும் வீடியோ எடுத்தோடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த வீக்கில். இந்த வீக்கில் ரிலீஸ் ஆக வேண்டிய ப்ரோக்ராம் ஆனால் ரிலீஸ் ஆகணும்னு கேட்குறாங்களே. ஒரு எடிட்டோரியல் கமிட்டி இருக்குது. இப்போ நம்ம இன்டர்வியூ கூட எடிட்டோரியல் கமிட்டிக்கு போகுது. வாசுதேவன் தவறாக பேசிட்டான், இதனால் சேனலில் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவங்க நினச்சாங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, இதை பீப் பண்ணிவிடுவாங்க, அந்த இடத்துல மியூட் பண்ணிவிடுவாங்க. இது அவங்களுடைய அதிகாரத்தில் வருது. ஆனால் இதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சேனல் அவங்க நடத்துகிறாங்க. இதில் 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, அவங்க வந்து சேனலை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, நியூஸ் சேனலா அல்லது என்டர்டெயின்மெண்ட் சேனலா. ஐ திங்க் 3 கேட்டகரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு, திடீர்னு கேட்டதுனால ஞாபகம் வர மாட்டேங்கிறது. நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணாலும் போனால் லைவ் நியூஸ் கூட போட்டுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் சேனல் அல்லது நான் நியூஸ் அப்படின்ட்டு வரும்போது
உங்களுக்கு வந்து அதில் கூட எப்போவாவது ஒரு ட்ரிப் ஏதோ ஒரு செய்தி இது எபிசோட் கொண்டு வரலாம். அதாவது ரொம்ப விரைவு செய்திகள் மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற சமாச்சாரம் தான். ஆனால் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நியூஸில் வருது, இது வந்து நியூஸ் சேனலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால தான் அவங்க மேலே ஆக்ஷன். இந்த சேனல்ல நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. எந்த முக்கியமான அரசியல்லாம் இந்த சேனல்ல பேசியிருக்காங்க, மக்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னும் போது, மும்மொழின்றதும் ஒரு முக்கியமான அரசியல், மக்களுக்கு தேவைப்படுற அரசியல் அப்படின்னும் போது, அதை பத்தின டிஸ்கஷன் அங்கே நடக்கிறதும் முக்கியமான விஷயம் தானே. அது அரசியல்ங்கிறத விட நியூஸுங்கிறத விட சமூக பிரச்சனையாக தான் அவங்க எடுத்திருப்பாங்க. கோபிநாத் வந்து ரொம்ப அருமையாக சமூக பிரச்சனைகளை தான் எடுத்து பேசியிருக்கிறாரு. அவரை வந்து எவ்வளோ அழகாக அந்த நிகழ்ச்சியில் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, கிட்டத்தட்ட நானே 100-150 நிகழ்ச்சிகள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக நான் என்ஜாய் பண்ணது வந்து வேறு மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து எப்படி தமிழ் படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, தமிழில் எவ்வளோ ஒரு புலமை வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அது வரல அப்படிங்கிறது ஒரு அருமையான நிகழ்ச்சி. அது ஒரு மிகப்பெரிய கண் திறப்பு. அதாவது ஐ ஓப்பனர் ஃபார் தமிழியன்ஸ் நம்மளுக்கெல்லாம். நம்ம தாய்மொழி எப்படி மதிக்கணும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாரு. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏன் அதை நியூஸ் ஐட்டமாக பார்க்குறீங்க? அதை வந்து ஒரு சமூக பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து வேணும்னே ஒரு சாராரும் இன்னொரு சாராரும் திரிச்சு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தலையிடுறதுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. தேர் இஸ் நோ வயலேஷன் ஆஃப் ஐபி ஆக்ட். இந்த சட்டத்திற்கு புறம்பாக இந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போது அந்த நிகழ்ச்சியை நிறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ தான் 2வது பாயிண்ட் வருது. அதாவது இதை நம்ம இப்போ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாமா? யார் மூலமாக ஏற்படும்? ஒன்று லோக்கல் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குங்கிறதுனால ஏற்படும், அல்லது பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லைன்னா அந்த டிவியோட ஓனர்ஸ் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து தே ஆர் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் இதுவும் இருக்கலாம். அதனால் இது எக்ஸாக்ட்லி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு, எவ்வளவோ கரண்ட் டாபிக்ஸில் வந்து அவங்க வந்து இது போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீயா நானா நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடத்திருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து எல்முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சார், எவ்வளவோ ஊடகங்கள் எவ்வளவோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு எக்கச்சக்கமாக. அதாவது மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் வந்து பணம் கொடுப்போன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே வந்து எல்லா ஊடகங்களும் அதே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மைனாரிட்டிக்கு எதிரானவர் நரேந்திர மோடி. கல்வித்துறை அமைச்சர் சொன்னார்ல, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தானே அமௌண்ட். ஆமாம், முதல்வரே அதை தான் சொல்கிறாரு. களவாணி அப்படின்னு சொல்கிறாரு. நரேந்திர மோடி களவாணி, அவர் பாதுகாவலர் அல்ல, களவாணி அப்படின்னு சொன்னார். இது மாதிரி எவ்வளவோ சமாச்சாரங்கள்ல அவங்க வந்து பொய்யான இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊடகத்தில் வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அவங்களுக்கான டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாபியோ வந்து அதை தடுத்து அவங்களுக்கு தேவையான நியூஸை மட்டும் போடணும்னு சொல்கிறது இங்கே வந்து கரெக்டான விஷயமானு கேட்குறாங்க. அது இவங்க பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அரசுடைய அந்த ஐபி மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் அவங்க இன்வால்வ் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்னா, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த டூல் கிட் சப்போர்ட் பண்ணுறவங்க, டுக்குடை கேங், இந்தியாவை நாங்கள் துண்டாக்குவோம் அந்த குரூப் இருக்குது இல்லையா, அந்த குரூப்பினுடைய ஆக்டிவிட்டீஸு அவங்களதெல்லாம் எப்போவோ ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பாதி ஊடகங்களை அவங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஃபெலிக்ஸினுடைய அந்த ரெட் பிக்ஸை ஏன் ஸ்டாப் பண்ணிச்சு? இவங்க தான். அதாவது திடீர்னு சவுக் சங்கர் வந்து இவருக்கு எகென்ஸ்டாக போயிட்டார் அப்படின்னு உடனே அவர் எப்படியாவது ஓய்ச்சி கட்டணும் அப்படிங்கிறதுனால ஊடகம் சமேதம் எல்லாத்தையும் போட்டு கட்டி பரன் மேலே போட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு ஒரு மிகப்பெரிய ஃபாசிச கவர்மெண்ட்டு. எது? டிஎம்கே கவர்மெண்ட்டு. டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக யாராச்சும் ஏதான் சொன்னால் ஒன்றும் இல்லை சார். அந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு அறநெறி கல்வி போதனை பண்ணிகிட்ருக்கிறாரு. நல்ல குழந்தைங்களாக இருக்கணும், நல்ல குழந்தைகளாக இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லா பிறக்க முடியாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிருக்காரு. அதுக்கு போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ரைட்டா சார் குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி பேசுறது? சார் அதுதான் நம்ம இதில் சொல்லி கொடுத்துருக்கு. நீங்கள் நல்ல குழந்தையாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியே பிறக்கும் சொல்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக இன்னைக்கு வந்து நல்ல பிறவியாக பிறக்காதவர்கள் வந்து போன ஜென்மத்தில் குற்றங்கள் புரிந்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் வராது. அது அந்த மாதிரி நீங்க அர்த்தம் எடுத்துக்கிறீங்க. அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி யாரும் பேசல. அவர் சொன்ன அர்த்தம் அப்படிதானே சார்?
அதான் அவர் அந்த மாதிரி சொல்லலை. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வரை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ரசபாசம் ஆச்சு. அது வேற விஷயம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதாவது மத நூல்கள் என்ன சொல்கிறதோ அதை தான் நாம் சொல்கிறோம். அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது உடனே ஏன் பேட்டையில் வந்து நீ எப்படி இந்த மாதிரி பேசினேன் அப்படின்ட்டு ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ரகுபதியோ யாரோ ஒருத்தர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இதே டாப்பிக்கை தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதாவது நம்ம தர்மம் பற்றி, ராமராஜ்யம் பற்றி ஏதோ ஒரு பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவங்க மட்டும் பேசலாம், அடுத்தவங்களாம் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் போராட்டம், எவ்வளவு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்தையுமே இவங்க வந்து இது அடக்குமுறையால் அடக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா எந்த மாதிரியான ஜனநாயகம் இவங்க நடக்கிறது நீங்கள் பாருங்கள். அப்படி மோடி அரசு இதை நெசுக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ ஊடகங்களை அவங்க வந்து யூடியூப் ஊடகங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். சார் மாரிதாஸ் என்ன சார் சொன்னார் 2021 மாரிதாஸ் சொன்னார் தமிழகம் வந்து காஷ்மீர் மாதிரி மாறுதுன்னாரு. உடனே அவரை போட்டு அடிச்சு உள்ளே போட்டாங்க. கோபிநாத்துக்கு வந்து ஏதோ ஒரு சிறுவாச்சூரில் மதுரகாளியம்மன் கோவிலில் ஏதோ அவர் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணின உடனே ஆஹா அதை வச்சு அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி உள்ளே போட்டாங்க. அதாவது தன்னுடைய சித்தாந்தத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நசுக்குவது ஃபாசிசம். அவர்களை நசுக்குவது அந்த ஸ்டாலின், பின்ன அந்த முசோலினி, லெனின் இவங்கெல்லாம் பண்ணினது. இன்றைக்கி கூட சைனாவில் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே தவிர நீயானானா கோபிநாத்தினுடைய இந்த ஏன்னா நீயானானா கோபிநாத் வந்து எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் மேலே கை வச்சான்னு சொன்னால் அன்பாப்புலர் ஆகிடுவோங்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால் இந்த விஷயத்தில் நீயானானா விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ப்ரெஷரும் சேனலுக்கு வந்திருக்காதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நேற்று சட்டசபையில் நடந்துச்சு. அது என்னன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இபிஎஸ் கொண்டு வராரு. அந்த இபிஎஸ் கொண்டு வந்த சட்டசபைக்கு, அதாவது நம்ம ஆளுநர், நம்ம சபாநாயகர் எதிரான தீர்மானத்துக்கு வந்து ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிக்கிறாரு, செங்கோட்டையன் ஆதரவு தெரிவிக்கிறார். அப்படின்னும் போது அவங்க வந்து நாங்கள் வந்து என்னதான் நாங்கள் பிரச்சனை இருந்தாலும் டிஎம்கே எதுக்குன்னு வந்தால் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுக்குறாங்களா? செங்கோட்டையன் பற்றி சொன்னோடனே இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. செங்கோட்டையன் போய்ட்டு சபாநாயகரை சந்திக்கிறாரு. உடனே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ இது என்ன ஆகுது அப்படின்ட்டு. டிஎம்கே தான் ஏற்கிறாங்களோ அப்படின்னு பேசிட்டாங்க. ஆமாம். அப்புறம் செங்கோட்டையன் தான் அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர்ன்ட்டு யாரோ ஒருத்தர் போட்டுட்டார். அவர் யார் போட்டாருங்கிறது தெரியும் எனக்கு. அவர் போட்டுட்டார். அது வந்து சர்காஸ்டிக்காக போட்ட ஒரு பதிவு, அதாவது வஞ்சப்புகழ்ச்சி பதிவு. உடனே அதை வந்து ஆஹா பாஜக வந்து ஏடிஎம்கே உடைக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தமாஷா இருந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி கிட்டத்தட்ட அதே லைனில் தான் வருது. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கொறடா வந்து ஒரு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிராக யாராவது ஓட் போட்டாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை பாயுங்களா சார்? அதுக்காக பயந்து பண்ணியிருப்பாங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. செங்கோட்டையன் வந்து எப்போவுமே கட்சிக்கு எதிராக, அதாவது அவர் வந்து எம்ஜிஆருக்கு எதிராகவோ ஜெயலலிதாவுக்கு எதிராகவோ ஈவன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவோ எல்லாம் ஒன்றும் புரட்சியெல்லாம் பண்ணது கிடையாது. வாய்ஸ் ரைஸ் பண்ண கிடையாது. சஜஷன்ஸ் தான் கொடுப்பாரு. அவருடைய சஜஷன்ஸ் ஏற்றுக்கிட்டால் உண்டு, ஏற்றுக்கலான்னு சொன்னோன்னா குப்பையில் போட்டாங்கன்னா அதுக்கு ஓகே தான் அவரை பொறுத்த வரைக்கும். அவரை முதல் நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் சார். அவர் வந்து அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு போகாமல் இருந்தார் இல்லையா, அந்த பாராட்டு விழா, விவசாயிகளுடைய பாராட்டு விழா, அந்த போகாமல் இருந்த அன்றைக்கே நான் அதை பதிவு பண்ணிருக்கேன். அவர் என்றைக்குமே கட்சிக்கு எகென்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணி தனியாக ஒரு குழு அமைக்க போகிறதில்ல, அதாவது ஒரு தனி அதிகார மையத்தை உருவாக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னேன். இன்றைக்கி கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து கூட்டணி அமைகிறதோ இல்லையோ, அதாவது ஏடிஎம்கே வரதோ இல்லையோ, ஏடிஎம்கே தனித்து நிற்கிறதோ இல்லையோ, அவங்க நாளைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். அவருக்கு வந்து எந்த விதமான போட்டியும் கிடையாது. அதாவது ஏடிஎம்கேக்குள்ளேருந்தும் போட்டி கிடையாது. ஜெயக்குமாரோ இல்லைன்னா நம்ம செல்லூர் ராஜா அவர்களெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம சொல்ல வேண்டாம். செங்கோட்டையன் மாதிரி ரொம்ப சீனியர் பீப்புளாக இருக்கிறாங்க, முனுசாமி, எஸ்வி சண்முகம், அவங்க யாருக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவதில் எந்த விதமான சங்கடமும் கிடையாது. இந்த போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் செங்கோட்டையன் பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக வேலை பண்ணுவாங்கிறத நீங்கள் விட்டுடுங்க. அது ஒன்று. ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு நானும் ஏடிஎம்கேக்காரன் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு பாவம் இன்றைக்கி வந்து கரவேஷி கூட கட்ட முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறாரு. அதுக்காக தான் சொல்கிறாரு ஒன்றுமே வேண்டாம், நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன், சந்தேகமே கிடையாது, பாசிட்டிவ் சைன் தான். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், இப்போ யார் ஆன்சர் பண்ணணும், யார் வந்து இந்த புதிரை விடுவிக்கணும், அதாவது பார்ட்டி ஒன்று சேரணும், ஒன்று. ரெண்டாவது கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
இன்றைக்கி காலையில் தான் படித்தேன். ஏடிஎம்கே கூட போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு சீமானுக்கு விஜய் சொல்லிருக்காராம். உண்மையாங்கிறது தெரியல எனக்கு. ஜஸ்ட் ஒரு மீம் தான் வந்திருந்தது, அதை பார்த்தேன், ரொம்ப சிரிப்பாக இருந்தது. எதுக்கு விஜய் வந்து ரொம்ப பயப்படுறாரு, சீமானுக்கு வந்து அவரோட போயிடுவாரா? அப்படி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து சீமானே ஓப்பனாக சொல்லிட்டாரு. சாரி, இவர் திரும்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பிஜேபி பண்ணுறது கரெக்டு, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டாரு. உடனே அவங்க வந்து பிஜேபி கூட வந்துடுவாங்க. சொல்ல முடியாது சார். நாளைக்கு திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்ன தெரியுமா, நொந்து நூலாக போயிட்டுருக்கார் அவர். அதிகார பகிர்வு இன்னைக்கு பாருங்கள். நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்தது இல்லை பாண்டிச்சேரியில், அந்த இவர் வந்தார்ல சோடங்கரா, யார் அவர், அதாவது ஆல் இண்டியா காங்கிரஸ் இவர் ஓவர்சியர் வந்தார் இல்லையா, தமிழ்நாடு இதுக்கு, தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஓவர்சியர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, மேற்பார்வையாளர். அவர் என்ன பேசியிருக்கிறார் பாருங்கள். நம்ம ஆட்சியை பிடிக்கணும். 7 எம்எல்ஏ இருந்த இதில் 20 வருஷம் நான் ஸ்டாப் சிபிஎம் தான் ஆட்சி புரிஞ்சுது கேரளாவில். நாம் 7 எம்எல்ஏ தான் வச்சுருந்தோம். நாம் திருப்பி ஆட்சி பிடிச்சோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 17-18 எம்எல்ஏ இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம தலைமையில் கூட்டணி அமையும். ஏன் கார்த்தி சிதம்பரம் அதானே சொன்னார், செல்வ பிறந்தகை அதான் சொன்னார். அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து என்ன அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. அதாவது அந்த சிந்தனையை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்கங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது அடுத்த முறை பை சான்ஸு கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்காது. கண்டிப்பாக அது ஒரு பை சான்ஸு தவறுதலாக அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால், டிஎம்கே வந்து விஜய் ஓப்பனாக சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி, இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் அந்த இதுக்கு வந்துட்டார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் ஏடிஎம்கே சொல்லலை, டிஎம்கேயும் சொல்லலை. டிஎம்கே வந்து கருணாநிதி பீரியடில் கூட கேட்டபோது கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டார். அதாவது அவங்க ஆட்சியெல்லாம் பங்கு தர மாட்டோம், அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி சொல்லிட்டார் அவர். ஆனால் இப்போ கூட ஸ்டாலின் வந்து, ஏன் சார் 6 எம்எல்ஏ இருக்கார் சார் இவருக்கு திருமாவளவனுக்கு, ஒருத்தர் 4 எம்எல்ஏ தான். அவர் தான் வன்னியரசு இன்னொருத்தர் தோற்று போயிட்டாங்களே. இவருக்கு டெஃபினெட்லி ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாம். ஆளு ஷார்னவாஸுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாம். பாவம் அது கூட கொடுக்காம போகிறது ரொம்ப அநியாயம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது ஒருத்தர், இப்போ கொங்கு ஈஸ்வரன் மாதிரியோ வேல்முருகன் மாதிரியோ இருக்கிறவங்களாம் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இவருக்கு கொடுத்துருக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் கொடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் கட்சியில் தான் எல்லாருமே சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தான் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் நிர்வாகிகள். நேற்றுக்கு கூட்டத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, ஒரு போர்டு, ஒரு வாரிய தலைவர் பதவி கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க. ஸோ அந்த இதை நோக்கி வராங்க இல்லையா. அப்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இப்போது இந்த மேட்ரை வந்து முடியுது. எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லணும். அதாவது ஏடிஎம்கேக்குள்ளே சொல்லணும், ஓகே நம்ம கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவர் இம்மீடியட்லி, அதாவது இன்னும் போட்டு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சஸ்பென்ஸை நீடிச்சுக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற ஊடகங்களை அதை வந்து விவாத பொருளாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் தூண்டி விட்டுட்டு இருப்பாங்க, இன்னும் 4 பேரை உசுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா, இம்மீடியட்லி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை களைந்து, ஈகோனா தன்னுடைய அந்த இதை களைந்து, சுய கௌரவத்தை களைந்து கீழே இறங்கி வந்து எல்லாரோடையும் பேசி ஓகேப்பா நம்ம பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ரோடு மேப்பை பண்ணணும். அதுக்கப்புறமா கூட்டணிக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். அண்ணாமலை எடுத்ததில் யாருக்கு என்ன சார் ப்ராப்ளம்? டிஎம்கேக்கு மட்டும்தான் சார் ப்ராப்ளம். ஏன்னா ஊழலில் திளைத்தது டிஎம்கே. ஏடிஎம்கேக்கும் ப்ராப்ளம் இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் சார்? 40,000 கோடி ஊழல் சொன்னார். ஆன் வாட் பேசிஸ்? டிஎம்கேனுடைய இந்த 4 வருஷத்துல தான் 40,000 கோடி இருக்கலாம். உங்கள் பீரியடில் ரைடு வந்து 2003 இருக்குல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். அவ்வளோ வருஷமாக அவங்க வந்து எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் வண்டவாளம் பண்ணினீங்கிறத அவர் பார்க்க போகிறாங்க. குறிப்பாக 2017க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்க போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஈடியை வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வா அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரிலாம் கூட்டணி அமைச்சாங்கன்னு சொன்னோன்னா அது வந்து வேஸ்ட்டு, ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்படி வந்து காங்கிரஸு, தேசியவாத காங்கிரஸு, சிவசேனா, உத்தவ் டாக்கரே 3 பேரும் கூட்டணி வச்சாங்களோ அதே மாதிரி பாதாளத்துக்கு தான் போகுமே தவிர
அந்த ஃபட்னாவிஸ் பண்ணின கொள்கை கூட்டணி மாதிரி ஃபட்னாவிஸ் பண்ணின அந்த 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 ஆர்கானிக் கூட்டணி மாதிரி அது அமையாது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம் இருக்கட்டும், தேவை, அது இருக்க வேண்டியது தான். ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். நீங்கள் திருடி இருக்கீங்கன்னு சொன்னோன்னா உங்கள் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ திருடிட்டா, நீ அறவழியில் போகலடா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் ஒரு சைடு, அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி இம்மீடியட்லி உங்களுடைய கட்சி நீங்கள் காப்பாற்றி ஆகணும். 2026 2021 கிடைச்ச வாக்குகளை விட கம்மியாகவும் அதை விட குறைந்த இடங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னா கட்சி கரைஞ்சு போயிடும். ஆமாம். அதனால உங்களுடைய கட்சியை நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னால் இப்போ ஆசிட்டிஸ் உங்களுக்கு போட்டியே கிடையாது. அவங்கெல்லாம் இணைந்த பிறகு கூட உங்களுக்கு வந்து போட்டி கிடையாது. நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், ஐயா நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர். அண்ணாமலையும் அதை தான் சொல்ல போகிறாரு, நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டு. அண்ணாமலைக்கு 2026 போய்ட்டு ஆட்சி படத்தில் உட்காரணும் ஆசையெல்லாம் கிடையாது. விஜய்க்கு வேணால் ஆசை இருக்கலாம், ஆனால் அந்த ஆசை என்றைக்குமே நிறைவேற போகிறதில்ல. இன்னொரு 100 வருஷத்துக்கு விஜய்க்கு நிறைவேற போகிறதில்ல. அது என்னுடைய கணிப்பு, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு தான் நஷ்டமாகுமே தவிர, அவருக்கு நஷ்டமாகும், இன்னும் கட்சி காணாமல் போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.